மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜான் சாமுவேல் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் இங்கே எல்லா கிரியேட்டர்ஸையும் வரவழைச்சு சங்கமிக்க வச்ச கேப் கோமரன் மீடியா, I convey my hearty congratulations to the team headed by Sudan. ஏன்னா கன்னியாகுமரிக்கு வந்து ஒரு நம்ம இந்தியாவோட டிப்பில் இருக்குது. அங்கே இருந்து இவ்வளோ பெரிய ஒரு டிஜிட்டல் புரட்சி வந்து பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் கேப் கோமரன் மீடியா தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது, நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. பட் யாராலும் இப்படி ஒரு இன்னோவேட்டிவாக இந்த டிஜிட்டல் அவார்ட்ஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த தாட் ப்ராசஸ் வரல. ஸோ கண்டிப்பாக அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ப்ளஸ் இது கூடவே கன்னியாகுமரி தினம், கன்னியாகுமரியோட பர்த்டே. ஸோ ப்ளஸ் கன்னியாகுமரி அவங்க கேப் கோமரன் மீடியாவோட 5th இயர் ஆனிவர்சரி. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு டபுள் செலிப்ரேஷனாக தான் அது வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இட் அண்ட் பி அ அசோசியேட் ஸ்பான்சர் ஃப்ரம் கிரேஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிரேஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். முக்கியமாக எல்லாருக்குமே கன்னியாகுமரி எப்படி நமக்கு கிடைச்சதுன்னு உள்ளது தெரியும். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ். ஸோ அதில் 1956 இந்த நவம்பர் 1 தான் நம்மளுக்கு கன்னியாகுமரி ட்ராவன்கோர்லேருந்து பிரிஞ்சு நமக்கு கிடைச்சிது. அது வந்து சாதாரணமாக கிடைக்கல. நிறைய ஸ்ட்ரகிள், நம்ம தமிழ் மேலே உள்ள ஒரு பற்றிலையும் குமரி மேலே உள்ள ஒரு உரிமையிலையும் நிறைய வீரர்கள் போராடி தான் அது கிடைச்சிது. சைலண்ட் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவோம். ஸோ அதில் எல்லாருக்குமே அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கோம். இங்கே வேறு மாவட்டங்கள்லேருந்தும் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்திருக்கீங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக இதை பற்றி போடணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து சவுத் ஃப்ரான்டியர் ஸ்ட்ரகிள்னு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளில் தான் இந்த கன்னியாகுமரி நமக்கு தமிழ்நாடுக்கு கிடைச்சிது. லீடட் பை பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் லைக் மார்ஷல் நேசமணி ஐயா, மேலும் சாம் நெத்தானியல், அப்புறம் தானு பிள்ளை, இது மாதிரி நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நமக்காக ஃபைட் பண்ணி தான் இது கிடைச்சிது. அதில் ஒன் ஆஃப் த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்னுடைய ஆன்சிஸ்டர் அட்வொகேட் வில்லியம் எம்எல்ஏ, அந்த டைம் எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்க கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம நினைக்கிறப்போ நிறைய பேர் அவ்வளோ ஈஸியாக நமக்கு இந்த ஃப்ரீடம் கிடைக்கல. அந்த தாட் ப்ராசஸ் நமக்கு கண்டிப்பாக மனசில் இருக்கணும். மேலும் அந்த கேப் கோமரன் பண்ணுற இவெண்ட்ஸ் நான் ஒவ்வொரு வருஷம் பார்த்துட்ருக்கேன். இயர் ஆன் இயர் டெவலப் ஆகிட்டே இருக்காங்க. நம்ம ஹனி ஹைவ்ஸ் ரெஸ்டாரண்ட் அங்கே நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி பல இடங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு இவெண்ட்டாக நடத்தியிருக்காங்க. மேலும் இந்த வாட்டியும் இந்த டிஜிட்டல் தமிழன் அவார்ட்ஸ்னு உள்ளது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரி கூடவே இந்த நம்ம விவசாயம் பண்ணுறது ப்ளஸ் ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது, ஸ்டார்டிங் ஃப்ரம் விவசாயம் பண்ணுறதுலேருந்து அவங்க அந்த அம்மாவை நான் தலை வணங்குகிறேன். ஏன்னா வந்து இந்த டொனேஷன் நமக்கு தாய்ப்பாலோட பற்றாக்குறை, நான் ஒரு டாக்டராக நான் பார்த்துருக்கேன். வெளிநாட்டில் வந்து அது வந்து மிகவும் நிறைய பேர் வாலண்டியர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் நிறைய பேர் அது வந்து ரொம்ப யோசித்து அதை வந்து ஒரு ஸ்டிக்மாவாகவே வச்சுருப்பாங்க. அதில் வந்து அவங்க முன் வந்து இப்படி டொனேட் பண்ணுறது இட்ஸ் சம்திங் டு பி அப்ரிஷியேட்டட். அ பிக் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேடம் அண்ட் ஃபேமிலி. அண்ட் இது மாதிரி அவங்க டிஜிட்டலாக மட்டும் இல்லாமல் உலகத்துக்கும் ஒரு மாற்றம் ஏற்படுற ஒரு கிரியேட்டர்ஸை வந்து ஹானர் பண்ணுறது இட்ஸ் அ வெரி இன்னோவேட்டிவ் திங். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ கங்க்ராச்சுலேட் கேப் கோமரன் மீடியா. ஏன்னா வந்து ஃபேமஸ் ஆகிறது, நம்ம அவார்டு வாங்குறது ஈஸி, ஆனால் அவார்டை கொடுக்கறது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ கீப் டூயிங் திஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் கீப்பிங் மீ அஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் இவெண்ட். ஒன்ஸ் அகெயின் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஐ விஷ் யூ எல்லாம் இங்கே இருக்கிற கன்னியாகுமரியன் சார்பாக வெரி ஹாப்பி கன்னியாகுமரி டே அண்ட் 5th anniversary ஆஃப் கேப் கோமரன் டே. ஸோ வாழ்க கன்னியாகுமரி, வாழ்க தமிழ்நாடு, ஜெய்ஹிந்த். தேங்க்யூ. நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க கேப் கோமரன் மீடியா நிறுவனர் மிஸ்டர் சுதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.